हाय फ्रेंड्स, वेलकम टू सत्यकवी चैनल। நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம மகான் சிவஸ்ரீ படே சாஹிப் ஜீவ சமாதி சித்தர்பீடத்தை தான் பார்க்க போறோம்। இது எங்க இருக்குன்னா கண்டமங்கலம் ரயில்வே கேட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு। இந்த நுழைவு வாசல் பாருங்க, படே சாஹிப் நுழைவு வாசல் பாருங்க। ஆலயத்துக்கு போறதுக்கு இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தான்। வாங்க போலாம்। ரெண்டு பக்கமும் வயல்வெளிகள் பச்சை பசேல்னு இருக்கு फ्रेंड्स। பார்க்கிறதுக்கே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு। இவர் வந்து ஒரு முஸ்லிம்ஸ் தான்। முஸ்லிமாக இருந்தாலும் சிவன் மீது கொண்ட பக்தியினால் இமயமலைக்கு போய் அங்கேருந்து ஒரு கல்லை கொண்டு வந்து அந்த கல்லில் சிவலிங்கத்தை வடித்து இந்த கோவில் வச்சுருக்காங்க। அவரோட ஜீவ சமாதியை தான் நம்ம பார்க்க போகிறோம்। இந்த முனீஸ்வரன் கோயில் தான் லேண்ட்மார்க்கு। இங்கேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனாக்கா நம்ம வந்துட்டோம், கோவிலுக்கு வந்துட்டோம்। பாருங்கள், இவர் தான் படே சாஹிப் கோயில்। என்ட்ரன்ஸ்லேயே இன்றைக்கி தேர் பவனின்றதுனால ஃபுல்லாக பூ அலங்காரமாலே பண்ணியிருந்தாங்க। தேர் பாருங்கள், நாங்கள் போகிறதுக்குள்ளே தேர்லாம் சுற்றி வந்து இறக்கி வச்சுட்டாங்க சாமி। கோவிலுள்ளே ஒரு பெரிய மரம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்। மரத்தை சுற்றி சீட்டாக எழுதி கட்டியிருந்தாங்க। வேண்டிக்கிட்டு வேண்டுதல் இருக்கிறவங்க வந்து சீட்டு எழுதி கட்டுவாங்க போல் இருக்குது। நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த கோயிலுக்கு வரேன், நான் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை। படே சாஹிப், இவர் தான் படே சாஹிப்। நாங்கள் லைனில் நிற்க போகிறோம் கோயிலுக்கு ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்காக। ஃபுல்லாகவே பூ அலங்காரத்தால் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க। நம்ம ஜீவ சமாதிக்குள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்। லைனில் நின்றுருக்கோம், கிட்ட வந்துட்டோம்। பாருங்கள், நமக்கு ரொம்ப நெருங்கி வந்துட்டோம்। இங்கே வந்து கயிறு கட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் கலரில் இருக்கும் கயிறு கட்டுவாங்க। நாங்களும் 3 பேருமே கயிறு கட்டிக்கிட்டோம்। சித்தரை தரிசிக்கிறதுக்கு என் மூலயமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்। உங்கள் மனசில் நினச்சதை வேண்டி தரிசனம் பண்ணிக்கோங்க। நாங்கள் 3 பேருமே வேண்டிக்கிட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கயிறுலாம் கட்டியாச்சு। உங்கள் மனசில் தோன்றதை இந்த நிமிஷம் நீங்கள் வேண்டிக்கோங்க। நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் நம்புகிறேன்। இங்கே இருக்க விநாயகர் சிலையும் இமயமலையிலேருந்து கொண்டு வந்த கல்லுனால தான் ஆனதுன்னு சொல்கிறாங்க। சித்தரோட அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும்। இந்த கோவில் உள்ளேயே தான் இந்த தலைவிருச்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்। இந்த தலைவிருச்சத்தை 11 முறை சுற்றி வரணும்னு சொல்லியிருந்தாங்க। அதனால் நானும் பாப்பா அவர் 3 பேருமே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம்। கோவிலில் அன்னதானம் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்। அதை சாப்பிட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம்। இங்கே தான் அவர் கல் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு வச்சுருக்காரு। இந்த சிவலிங்கத்துக்கு பேர் அருணாச்சலேஸ்வரர், அபித்த குஜலாம்பிகை உடனுரை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் ஃப்ரெண்ட்ஸ்। இது உள்ளே போக போக அவ்வளோ ஒரு அமைதியாக மனசுக்கு இதமாக நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்। அந்த சிவலிங்கத்தை பார்க்கும்போது தரிசனம் பண்ணிக்கோங்க எல்லோரும்। கோயிலை சுற்றி பார்க்கலாம் வாங்க। கோவிலில் 4 பேர் வச்சுருந்தாங்க, அப்பர், சுந்தர், மாணிக்கவாசகர், திருநாவுக்கரசர்। இவங்க தான் அம்மா அபித்த குஜலாம்பிகை। கோயிலை சுற்றி சப்த கன்னிகள் வச்சுருந்தாங்க। இவர் வந்து குரு பகவான், தட்சிணாமூர்த்தி குரு பகவான்। கோயில் அப்படியே நம்ம சுற்றி வந்தோம் பாருங்கள்। நடராஜர் சிலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருந்துச்சு। கண் திறந்து பார்க்குற மாதிரியே இருந்துச்சு சிலையை நல்லா பார்க்கும்போது, ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்। நவக்கிரகங்கள், கோவிலோட தெப்பக்குளம், வெளியில் இப்படி தான் இருந்துச்சு சரௌண்டிங்கு। பெரிய வேப்ப மரம் இருந்துச்சு, அதுக்கு பக்கத்தில் தெப்பக்குளம்।